வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. பெப்பர் ஃப்ரை சொன்னே நிறைய விதம் இருக்குது. ஒன்று வெங்காயம் அப்படியே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரும் அந்த மிளகுத்தூள், சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு பண்ணுற விதம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதோட போட்டு ஒன்றா வேக வச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெப்பரை போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி எந்த டைமில் எப்படி குக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக இன்றைக்கி செய்முறையில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் சாப்பிட்னா இந்த மெத்தடில் கரெக்டான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் வீட்டில் ரசம் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னா இதில் தேங்காய் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த தேங்காய் குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பைஸோட லெவல் கம்மியாகும். நீங்கள் லெமன்லாம் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்பைஸ் வந்து கம்மியாக ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மி பண்ண கேட்டிங்கன்னா அந்த டைமில் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு முழு பூ, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிற சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா சூடாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு பிறகு காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இது போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை எடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே க்ளீன் ஆகும். நீங்கள் எப்பவுமே ஒரு காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும். எடுத்த உடனே ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். அடுத்தது இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு வதங்கியிருக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போடுங்க. சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டிருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த காரம் தெரியாது. மிளகோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டும் அந்த காரம் தெரியணும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டான ரேஷியோவில் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது தக்காளி. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர். தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லிப்பேன். மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மசாலா ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போ தான் அந்த காரம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உப்பு கம்மியாக இருந்தால் காரம் கரெக்டாக உங்களுக்கு தெரிய வராது. அதனால தான் உப்பு ஃபஸ்ட்டே போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க.
அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுறோம். ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கு பிறகு ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறோம். அந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் பண்ண மாட்டேன். அது என்னோட ஸ்டைலு. அதனால தான் எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சில்ல, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேக விடுங்க. வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 8 minutes டைம் எடுக்கும். இப்போது கரெக்டாக ஒரு 70 to 80% நல்லா வெந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றுறேன். பிளாக் பெப்பர் பவுடர் ஃபைன் போடுறதை அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த சோம்பு போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கும். நிறைய பேர் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும், அந்த டைமில் வெஜிடேரியன் இன்றைக்கி மாட்டிச்சு, சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படி நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடா, அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்ரேஷன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் நெய் போட்டுரும். நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பைசியான ஒரு மிளகு ப்ரிப்ரேஷன் ரெடி. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.